பெரியாரை பற்றி நான் பேசுகிறேன், பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, பெரியார் பேசுனதை எடுத்து பேசுகிறோம். பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே. நான் கேட்குறதுக்கு புரியுதா? பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு நான் பேசினேன், அதெல்லாம் பேசலைன்னு மறுக்கணும், இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கம் அளிக்கணும். அதை விட்டுட்டு அவதூறை பேசிட்டு கூடாது. இந்த படம் போய் அதை பார்த்தது போய் அதை அது போய் இது போயின்னு பேசிட்டு கூடாது. அவர் பேசுனது இப்போதையே அதை பெருசாக பேசணும். அவர் பேசியிருக்காரு, இப்போது அதையும் பேச பொருளாக மாறுது. எப்போது பேசணும்? நீ ஏன் பேசுனீங்க? எப்போதுனாலும் ஏன் பேசுனீங்க? நான் கேட்குறேன், இந்த பைபிள் பகவத்கீதை குரான்லாம் சொல்லப்பட்டு எவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஏன் தினம் ஓதுறீங்க, தினம் பேசுகிறீங்க? நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் என் மொழியை சிதைத்து, என் கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து, என் வழிபாட்டை அழித்து, என் நிலத்தின் வளத்தையெல்லாம் சுரண்டி கொடுத்து, முறையற்ற நேர்மையற்ற கேடுகட்ட ஆட்சி முறையை உருவாக்கி, ஒரு ஒழுங்கீனமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சது திராவிட கோட்பாடு தான். அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியாக இருந்தது. என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது, வசப்பாடுறது, தனிப்பட்ட முறையில் ஏசுறது. அது அதிமுக ஆட்சி காலங்களோடு அது நடக்காது, இவங்க ஆட்சிக்கு வரும்போது தான். ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல? உங்களால் திராவிட மாடலுங்கிறீங்க, ஆனால் விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க. ஏன் தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதானே? துணி விருந்தா? எல்லாமே ஏமாற்று. என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய கலை, என்னுடைய இது இருக்க இலக்கியம், என்னுடைய நாகரிகம்னு இருக்க வேண்டிய இடத்துலாம் திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாகரிகம். இது எப்படியே இருக்கிறது? என் அடையாளங்களெல்லாம் அழித்து ஒழித்து என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல், புகழ், உழைப்பு, ஈகம் எல்லாத்தையும் மறைச்சி பெரியார் பெரியார் பெரியார்னு எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுவி ஒற்றை குறியீட்டுக்குள்ள மற்றவர்கள்லாம் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள். திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு? தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. மறுப்பது யார்? எதிர்ப்பது யார்? யார் எதிர்க்கிறது? அங்கே தான் இருந்தோம். திருப்ப என் முன்னவர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் வந்தாங்க. யார்? இந்த எங்கள் ஐயா எங்கள் தாத்தா தேவனைய பாவாணர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு. பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட கலைன்னு தான் வர்றாரு. கடைசிக்கு தான் நாம் தமிழர் என்று முரசறைவான்னு வர்றாரு. எங்கள் தாத்தா திக்கையாப்பை விஸ்வநாதன் எல்லா அண்ணல் தங்க எல்லாம் அங்கே இருந்தவங்க தான். கடைசியாக எல்லாரும் அப்படி தான். நான் அங்கே இருந்தவன் தான். கடைசியாக பார்க்கும்போது இவன் நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்லை, துண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்ச பிறகு தான் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்கள், என்ன இருக்குது? என்ன இருக்குது? இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறதே ஏமாற்று இல்லையா? உங்கள் மனசார்ந்துட்டு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த இதிலிருந்து வெளியில் வந்தார்? யாராவது சொல்லுங்கள். புதிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள், அதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்து பயனிலேருந்து வெளியில் வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது இருக்குது. இல்லந்தேடி கல்வி எந்த எதில் இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில் இருக்குல்ல. எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துறீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க, இந்தியில் சோறுட்டி விட்டுறீங்க, இந்தியில் பேசி வாக்கு கேட்குறீங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி 2வது மொழியாக இருக்குது, இந்தி பயிற்று கற்பிக்கிறீங்க. அப்போ இந்த மக்களை எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்கள்? ஒன்றா இந்த மதவாதத்தை எதுக்குறோம், ஃபாசிசத்தை எதுக்குறோம், இது எவ்வளோ பெரிய ஏமாற்று பாருங்கள். அப்போ அதை ஏற்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும்போது அதனுடைய தலகர்த்தாவாக இவங்க ஒன்றா பெரியார்னு வரும்போது சண்டை போட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன். என் தாய்மொழி எனக்கு தமிழ். என் மொழி எனக்கு முகம், முகவரி, அடையாளம், எனக்கு உயிர். மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி, எங்களுக்கு உயிர். என் மொழி மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை, இயற்கையின் அருங்கொடை. அது இறைவனால் உருவாக்கப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அந்த மொழியை என் மொழியை உலக மொழிகளின் தாய், தொன்மையான மொழி, நாட்டின் பிரதமரே போய் உலகம் பூரா பேசிட்டு வர்றாரு. உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ், எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு. எல்லா மொழிகளின் எல்லா தேசிய இனங்களின், அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர், ஜப்பானிய மொழியறிஞர் சுசுமுகனோ எல்லாருமே சொல்கிறேன், ஒரு முதன் மொழி தமிழ், ஆதி மொழி தமிழ். அந்த மொழியை நீங்கள் அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்கிறீங்க. அப்புறம் நீங்களே 5500 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்கங்கிறீங்க. அறிவியல் மொழி இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலக. அதுக்கு பொழிப்புரை என்ன? பிக்பேங் தியரி அன்னைக்கே என் பாட்டம் பாடிட்டு போகிறான். என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க. மருந்தானே வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனிங்கிறது மருத்துவம் இல்லையா? பசித்து புசி நீங்கள் அவை பாடினது மருத்துவம் இல்லையா? நீங்கள் இவ்வளவு விஞ்ஞான அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த பிறகு கபசுரம் குடிக்கின்னு சொன்னீங்களே கொரோனாவுக்கு, ஏன் டெங்குனா நிலவேம்பு குடின்னு ஓடுறீங்களே ஏன்? அப்போ என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா?
மருத்துவ குணமில்லை என் மொழியில் இல்லாமையா? சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை வந்து சனியன்கிறது, காட்டுமிராண்டி மொழிங்கிறது, இது முட்டாள்களின் பாஷைங்கிறது. முட்டாள்களின் பாஷைன்னா நாங்கள்லாம் முட்டாளா? உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா? சொல்லுங்கள், முட்டாள்களா? அப்புறம் அப்போ இந்த மாதிரி அந்த அடிப்படையில் அவர் எனக்கு எதிரியாகிறாரு. எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் வப்பாட்டி மகன் எழுதியிருக்கு சொல்லுங்கள்? எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு?